அக்னி சிறகே பறந்து வா. டேய் பாட்ட மாத்துடா. அண்மையுள்ள ராணி இவள், ஆள வந்த ஞானி இவள், ஆண்களோடு போட்டியிட்டு தோட்டதில்லை. லேடி சுனாடே, கொக்காகே ஆனவன உங்களுக்கு மரியாதையெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இவன் பாடுறத வச்சு சொல்றியா? நான் தாண்டி காசு கொடுத்து பாட சொன்னேன். சுனாடே, இந்த பில்டப் எல்லாம் அவசியம் தானா? நம்ம பில்டப் பண்றோமோ பீலா விடுறோமோ அது முக்கியம் இல்ல. நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உத்து பார்க்கணும். நல்ல சர்க்கஸ் காட்டுறமே நீ. நாங்க அதுக்கும் மேல செய்வோம், பாக்குறியா? பிடிபிடி 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 பிடிபிடி. பைத்தியம். சுனாடே, இந்த பையன் என் பையன்தான். ஏய், நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. என்னோட சொந்தக்கார பையன். ஸ்கூல் லீவாமா, அதான் பிக்னிக் வந்திருக்கான். பிக்கினிக்கா? டே தம்பி, இது நீ நினைக்கிற மாதிரி ஊர் இல்ல, ரத்த பூமி. இங்க கொலையா தொடங்க தண்ணி வராது அப்படின்னு பிளம்பரை கூப்பிட்டு பாடுறா. அட போங்கடா. ஹலோ, அப்படியா? ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சுடி? சுனாடே, நம்மளோட சீக்ரெட் ஸ்க்ரோல ஒருத்தன் 3D இருக்கான். அதெல்லாம் நமக்கு தேவையா? போனா போகட்டும்டி. அதுவே 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்நேரத்துக்கு இத்து போய் காணும். சுனாடே, நீங்க இப்போ ஒக்காகே அதை மறந்துட்டீங்களா? இதான் கண்ட சரக்கு அடிக்க விடாதுன்னு சொல்றது. சரி சரி, ஃப்ரீயா விடு. அவன் யாருன்னு தெரிஞ்சுதா? அவன் பேரு காளியாவான், டோலக்பூர்காரன். அவன் கொஞ்சம் ரக்கட்டான ஆளா. இப்ப என்ன பண்ணலாம்? ஆ, இங்க 2 பேர் லூசுத்தனமா சுத்திட்டு இருப்பானுங்களே. நருட்டோ சாஸ்கேவா? அவனுங்களே தான். அவனுங்கள கூப்பிட்டு அந்த ஸ்க்ரோல கொண்டு வர சொல்லு. தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம். சுனாடே, இது சரியா வருமா? அதெல்லாம் சரியா வரும். பசங்க பார்க்கதான் ஜோக்கர் மாதிரி இருப்பானுங்க. வேலைன்னு வந்துட்டா டக்கார நிப்பானுங்க. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஹலோ, யாரு? பிச்ச மோனா? டேய், நான் சுனாடே பேசுறேன். இப்ப எங்கடா இருக்கீங்க? நாங்க ஒரு சின்ன மிஷின்ல இருக்கோம். அதெல்லாம் விட்டு தள்ளுங்கடா. காளியான ஒருத்தன் நம்மளோட ஸ்க்ரோல திருடி இருக்கான். அவன் டோலக்பூர்காரனா. எனக்கு அந்த ஸ்க்ரோல் வேணும், புரியுதா? ஓகே மேடம், இப்பவே கிளம்புறோம். டேய், அந்த காளியா நம்ம ஹொக்ககே ஆபீஸ்ல புகுந்து ஒரு ஸ்க்ரோல திருடி இருக்கான்டா. அவன் எல்லாம் திருடுறானா? நம்ம செக்யூரிட்டி அந்த லட்சணத்துல இருக்கு. டேய், அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை ஒண்ணும் இல்லடா. இருந்திருந்தா எப்பவே வாழ்க்கையில முன்னேறி இருப்பான். எவனோ அவன் மண்டையை கழுவி இருக்கான். எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்க்ரோல் வேணும். வாங்கடா, அவனவை பிடிப்போம். டேய் பொடி உருண்ட, இங்கதான் இருக்கியா? அந்த ஸ்க்ரோலை எதுக்குடா திருடுன? வாங்கடா வாங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எதிர்பார்க்கல. எதிர்த்து அடிப்பேன் எதிர்பார்க்கல. தனியான தட்டுவேன் யோசிச்சு பார்க்கல. என்னடா ஓவரா பேசுறான்? வாங்கினதெல்லாம் மறந்துருப்பான் போலையே அப்படின்னு ஞாபகப்படுத்திட வேண்டியதுதான். டேய், எவனாவது ஒரு அடி முன்னாடி வச்சாலும் இந்த ஸ்க்ரோலை கொளுத்திடுவேன்டா. என்னடா பிளாக்மெயில் பண்றான்? ஸ்க்ரோலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சுனாடே நம்மள கொளுத்திடுவாடா. அந்த பயம் இருக்கணும்டா. இந்த ஸ்க்ரோலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க லீஃப் வில்லேஜே மொத்தமா அழிஞ்சிடும்னு எனக்கு தெரியும்டா. அப்படி ஒண்ணும் இல்லையே. டேய், எவன்டா உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னது? லெஜெண்டரி சானின் ஒரோச்சுமாரு. டேய், அவனே மண்டை கோளாறு பிடிச்சவன், லூசு போய. அவன் சொல்றதை கேட்டு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்காத. மரியாதை அந்த ஸ்க்ரோல் என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். பூமர், பூமரங்கள். டேய், உனக்கு என்னதான்டா வேணும்? இந்த லீஃப் வில்லேஜ் இனி இங்க நான் தான் ஹொக்ககேவா இருக்கணும். டேய், இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஸ்க்ரோல் பண்ணா போகட்டும், இவனை பொழக்காம விட மாட்டேன். சாஸ்கே, கொஞ்சம் பொறுமையா இரு. பின்ன என்னடா ஹொக்காகே ஆகணும்னு சொல்றான்?
இதெல்லாம் கக்காஷி கேட்டான், இவனை நிக்க வச்சே கொளுத்திடுவான். டேய், எனக்கு ஒரு யோசனை. உங்க மிஷின் அந்த ஸ்க்ரோலை கொண்டு போகணும், அவ்வளோதானே? அவனோட சேர்த்தே கொண்டு போயிருவோம். புரியலையே. இப்ப பாரு. டேய் காளியா, இவங்களுக்கு ஓகேவா? நீயே ஹொக்காகேவா இருந்துக்கோ. வா, இப்ப லீஃப் வில்லேஜுக்கு போவோம். இது நம்புற மாதிரியே இல்லையே. சரி, நான் வர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். நான் ஹொக்காகே ஆகுற வரைக்கும் இந்த ஸ்க்ரோல் என்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? ஓகே சார், நீங்க வந்தா மட்டும் போதும். டேய் பாவண்டா, சுனாடி அடிச்சா இவன் செத்துருவான்டா. அது அவன் தலையெழுத்து, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சுனாடி, இவன் தான் அந்த காளியா? பார்க்க பழம் மாதிரி இருக்கான். டேய், அந்த ஸ்க்ரோல் அங்க வச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிரு. பாய்ஸ், குட் ஜாப். சிஷினி, பசங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து அனுப்பு. அடியே குந்தாணி, நான் இந்த ஸ்க்ரோலை கொடுக்க வந்தேன் நினைச்சியா? இனிமே நான் தான் இங்க ஹொக்காகே. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, இந்த ஸ்க்ரோலை கொளுத்திடுவேன். என்னடா வாய் ரொம்ப நீளுது? சுனாடி, சின்ன பையன், கொஞ்சம் பொறுமையா. ஆனா அவன் அந்த மாதிரி நடந்துக்கலையேடி. என்னங்கடா இதெல்லாம்? மேடம், அவன் கொஞ்சம் பைத்தியமாயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன எல்லாரும் பேசிட்டீங்களா? இனி நான் சொல்றதா நீங்க எல்லாம் கேட்கணும். நீங்க 2 பேரும் போய் கக்கூஸ் கழுவுங்க. டேய், நீங்க எல்லாம் போய் எனக்கு சாப்பிடறதா ரெடி பண்ணுங்க. அப்ப நான் என்ன பண்றது? இதியாது வாண்டு, நீ ஏதாவது பண்ணுடா போடா. அப்ப நான் டான்ஸ் ஆடுறேன். கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? உன் பின்னாடி இருக்கான், கண்டுபிடி. டே, அந்த ஸ்க்ரோலை குடுறா. டேய், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்கடா. இன்னும் 1 மாசத்துக்கு லீஃப் வில்லேஜ்ல உள்ள கக்கூஸ் எல்லாம் நீதான் கழுவுற. மிஸ் ஆச்சி, முடிச்சிடுவேன். என்ன சுனாடி, அவசரப்பட்டீங்களே? பின்ன என்னடி, என்னைய கக்கூஸ் கழுவ சொல்றான்? அதை கூட விட்டுலாம். நான் ஹொக்காகே ஆகி 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள யான் சீட்டுக்கு ஆப் அடிக்க பாக்குறான். விட்டுவனா? டே சில்வண்டு, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. I am waiting.